ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடைக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் ரெடியாக இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பறிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் அங்கே காய்ச்சிருக்கு. அது நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ ஒரு டைமில் நிறைய கத்திரிக்காய் அங்கே வந்து கிலோவாக நம்ம மாடி தோட்டத்தில் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சீசனாக இருந்தது. இப்போ வந்து எல்லா செடிங்களும் நம்ம எடுத்துட்டு இப்போ திருப்பி விதைகள் போட்டு இந்த செடிங்க வந்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா காய்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிங்க போட்டு வச்சுருக்கோம். அதாவது நாற்று வந்து நட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து பூக்கள் அதில் வருது. ஸோ அந்த மாதிரி செடிங்களும் இருக்குது. இப்போ அதுக்கு இந்த செடிங்க எல்லாம் நம்ம ஒவ்வொரு தொட்டியில் ஒன்று அப்படி போட்டது. இது நம்ம போட்ட விதை இல்லை. நம்ம வந்து காய்கறி எல்லாம் கழுவி அதில் இந்த விதைகளோடு நம்ம போடுவோம் இல்லையா, காய்கறி கழுவிட்டு அந்த தண்ணிங்க, அதுலேருந்து 1-2 அந்த விதைகளோட வந்த கத்திரிக்காய் செடிங்க தான் இது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு. இன்றைக்கி சாம்பாருக்கு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயில் நம்ம சாம்பார் வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை பாருங்கள், நல்லா இது விதைக்காக கொஞ்சம் விட்டுட்டோம் நாங்கள். ஸோ நிறைய கீரை வந்து நம்ம பறித்து அப்பப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். புளிச்சக்கீரையும் ஸோ நல்லா இருந்தது. விதைகள் இருக்கிற பகுதியெல்லாம் அப்படியே நம்ம விட்டுட்டு, ஸோ எலுசான கொஞ்சம் கீரைகள் இருக்குது இல்லையா, அப்படியே வந்து நம்ம அந்த கீரை வந்து உருவிக்கிறோம். ஸோ பாருங்கள், அப்படியே அந்த ஒரே ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அப்படியே கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கீரை கிடச்சிருக்கு. ஸோ இந்த கீரை வந்து இந்த பறிக்கும்போது அதில் ஒரு மாதிரி வெள்ளை நொசன்னு இருக்கும். அது வந்து குத்திக்கும்ன்றது தான் எனக்கு பயம். அதனால் நான் வந்து இந்த செடியிலலாம் கையை வைக்க மாட்டேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது ஒரே ஷாட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே உருவிடுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 2 கொத்து அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரை கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். இப்போ வெண்டைக்காய் செடியெல்லாம் போட்டு இப்போ தான் நல்லா வந்திருக்கு. ரொம்ப காய்கள் எல்லாம் இல்லை. இதில் வந்து 1-2 காய்கள் காய்க்கும். அது வந்து காலையில் எர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அம்மா வந்து அப்படியே பறித்து கழுவிட்டு அங்கேயே வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க அது. ஸோ வெண்டைக்காய் தண்ணி குடித்தாவே ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வெண்டைக்காவே அம்மா வந்து அப்பப்போ பறித்து சாப்பிட்ருவாங்க. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிஞ்சிக்கல் போய் நிறைய பிஞ்சிக்கல் இருக்குது. பூக்கள் கூட இப்போ தான் விடுது. ஸோ போன மாதம் தான் இந்த நாற்று நட்டு இப்போ தான் நம்மளுக்கு நல்லா காய்கள் கொடுத்துருக்கு. அதுலேருந்து ஒரு 2 காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புதினா சொல்லவே தேவையில்லை. புதினா நம்ம தோட்டத்தில் எப்போவுமே மாடி தோட்டத்தில் புதினாக்கள் இருக்குது. இப்போது சிலது வந்து அப்படியே பழுத்துடுச்சு. செடியிலேயே பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் பழுத்துடுச்சு. ஏன்னா ரொம்ப டைம் வந்து நாங்கள் பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய இலைகளும் பழுத்து போயிருக்கு. ஸோ இருக்கிற கொஞ்சம் நஞ்சமாவது நம்ம பறிச்சிக்கலாம். பறிச்சுட்டு ஒரு துவையல் செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு புளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு அரைச்சோம் அப்படின்னா, தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த அளவுக்கு துவையல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாகவே அந்த நம்மளுக்கு புதினா கிடச்சிருக்கு. ஸோ 2 கட்டு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து சங்குப்பூக்கள் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரோசஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து டபுள் லேயர் 2 அடுக்கு சங்குப்பூக்கள். ஸோ காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் எல்லாம் பறிக்கும்போது அந்த கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஸோ அதுவும் பறிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியிலேயே மிளகாங்க நல்லா பழுத்துருக்கு. நான் வந்து மோஸ்ட்லி பச்சை மிளகா பறிக்க மாட்டேன். செடியில் வந்து மிளகா வந்து பழுக்கட்டும், அது வந்து பறித்து காஞ்ச மிளகாவாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு ஒரு 5 ரூபாய்க்கும் ஒரு 10 ரூபாய்க்கும் கிடச்சிடுது. சில நேரத்தில் இந்த காஞ்ச மிளகாங்க தான் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம செடி இருக்குது இல்லையா, சரி பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். அது கூடயே பார்த்திங்கன்னா சில பச்சை மிளகாங்களும் இருந்தது. அதுவும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். பழுத்த மிளகா பாருங்கள், அது பார்க்க உடனே செம்மையாக ரெட்டாக இருக்குது. அதாவது நல்லா காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பெரிய மிளகா தான் இருக்குது. ஸோ மிளகாங்களும் அதே மாதிரி பழுத்த மிளகாவும் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ பூ ஒரு சைடும் இந்த மாதிரி காரம் வேறு ஒரு சைடு எங்கள் அம்மா பறித்து அப்படியே போட்டாங்க அந்த பவுலில். அடுத்து அத்திப்பழங்கள்.
அத்திப்பழங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பழுத்துக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அத்திப்பழங்கள் செடி வந்து 4-5 செடி வச்சுருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வந்து நம்மளோட வீடியோஸில் அத்திப்பழங்கள் பறிக்கிறது தான் நிறைய ஷார்ட்ஸாகவே இருக்கும். ஸோ ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு செடி 4 செடியில் இருக்குது. ஒரு செடியிலேருந்து 1, அடுத்து 2 பழம் ஒரு செடியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 காய் வந்து நல்லா பழுத்து இருக்கு பாருங்கள். ஒரு பழம் வந்து நல்லா வெடிச்சிருக்கு. எனக்கு வந்து மோஸ்ட்லி செடியில் வெடிச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அது சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 வெடிச்சிருக்கு பழத்தில், 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து நல்லா வெடிச்சு அதுவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 4 அத்திப்பழங்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு இலந்த பழம் செடி வாங்கிட்டு வந்து நான் வச்சேன். இது வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து இந்த செடி நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்போ நான் வாங்கிட்டு வரும்போது ஒரு பாட்டிம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இலந்தப்பழம் செடியாமா, இல்லை இது கூடமா எடுத்துகிட்டு போய் வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க. இந்த செடி பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட ஞாபகம் தான் எனக்கு வரும். ஸோ இலந்தப்பழம் இது நார்மல் இலந்தப்பழம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலந்தப்பழம், ஆப்பிள் பேர் அப்படின்னு சொல்கிற ஒரு இலந்தப்பழம். ஸோ இது எடுத்துன்னு வந்து வச்சேன். நல்லா 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி பூக்கள் வந்து கொட்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது நிறைய காய்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது பழுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ அதுவும் நல்லா அந்த செடி வளர்ந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாங்க செடியில் இருந்தது, இதுவும் வேறு செடி. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிளையே வந்து பறிச்சிட்டோம். ஏன்னா காய்கள் காய்க்கும் போது இலைகள், அதாவது கிளைகள் வந்து நம்ம கட் பண்ணி விட்றது செடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி எலுமிச்சம்பழம் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 எலுமிச்சம்பழம் இருந்தது, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி அறுவடை இவ்வளவும் கிடச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.